தேங்க்யூ சிவா, தட் வாஸ் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் அவரோட வளர்ச்சி சூப்பராக போயிட்டுருக்குமா. சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி. நீங்க ஒரு பெரிய பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் அவருக்காக. The continuous hits that he's been giving us. தமிழ் சினிமாவுடைய சிறப்பான எலிவேஷன் that you've been taking us. இந்த காம்போவும் சூப்பரான ஒரு காம்போவாக தான் இருக்கு. அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மறுபடியும் அந்த காம்போ வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அருண் விஜய் அண்ணன் அவங்க தான் என்னை வந்து நீ கண்டிப்பாக வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. தேங்க்யூண்ணே, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கூப்பிட்டதுக்கு. அதனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. முந்தா நேற்று வந்து நான் மீட்டும் பண்ணேன். அண்ணனை ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் மீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மொத்த ஃபேமிலியுமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க. அருண் விஜய் அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியர் சினிமாவில். நான் முக்கியமாக அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும், இல்லை நான் அதை வந்து வியக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விட்டு கொடுக்காமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வெற்றியாக பார்க்குறேன். பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் வரும் போகும். அது அந்தந்த படமும் டீமும் அந்தந்த நேரத்தில் வர ரிலீஸ் டைம் கூட இருக்கலாம், அதெல்லாம் தான் டிசைட் பண்ணோம். ஆனால் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ரியல் பவர்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வணங்கான் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருக்குன்னு. உங்களை வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அப்புறம் நான் வந்தவன், பட் அதனாலலாம் இல்லை, உங்கள் தம்பியாக நான் வந்து இந்த விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே எஃபர்ட் ஜாஸ்தி போடும். எனக்கும் அவருக்கும் ஒரே ஜிம் ட்ரெயினர் தான். அவரோட ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். டம்மன் ஒர்க் அவுட் பண்ணி டம்பிள்ஸை தூக்கி போட்டு போனார். அதை எடுத்து நான் என் ட்ரெயினருக்கு அமிச்சேன். இதை நீ வந்து இவர் இப்படி பண்ணுறாருன்றதுனாலே நீ என்னை ஒர்க் அவுட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணாத. அவரு தான் அப்படி பண்ணுவார், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லுவேன் நான். உங்களுடைய உழைப்பு தெரியும்னு. இதில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு. இந்த படம் உங்களுக்கு இன்னொரு மைல்ஸ்டோன் ஃபிலிமாக இது இருக்கட்டும்னு, உங்களோட வேற ஒரு டைமென்ஷன்னு இந்த படம் நிச்சயமாக கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் சுரேஷ் காமாட்சி சார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் வந்து ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி நான் எங்கேயாவது அங்கங்கே பார்ப்பேன். பட் சமீபத்தில் ஒரு ஏதாவது எனக்கு ஏதாவது சின்ன சிக்கல்களோ ஏதாவது ஒன்று இருக்குன்னா திடீர்னு எங்கேருந்து வரும்னு தெரியாது, அவர்கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் வரும். நீங்கள் அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருங்க, யாரும் உங்களை ஒன்றும் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் வரும். ஸோ அவருக்கு இந்த படம் இன்னும் ஸ்பெஷல். மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. இந்த படம் அதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையட்டும். இந்த படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர் ஜிவி பிரகாஷ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சாம் சிஎஸ் இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ், இந்த படம் ஸ்பெஷலாக இருக்கட்டும். அண்ட் பொங்கல் வந்து 10 days ஹாலிடேஸ். ஸோ அஜித் சாரோட விடாமுயற்சி வருது, அண்ட் வணங்கான் வருது. ரெண்டு படமும் பெரிய, ரெண்டும் வி ஃபார் விக்ட்ரி, ரெண்டுமே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமையட்டும். ஏன்னா படங்கள் பெருசாக ஓடும்போது அது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஸ்பெஷல். எவ்ரி மந்த் ஒரு பெரிய பெரிய கலெக்ஷன் தேட்டருக்கு வருதுன்னா அடுத்தடுத்து வர சின்ன படங்களுக்கும் இல்லை புதுசான ஐடியாஸ்க்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வர்ற வருஷத்தை தொடங்கி வைக்க போகிற வெற்றி படமாக இந்த படங்கள் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் ஒரு முறை என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எனக்கு வேற என்ன? தேங்க்யூ. நீங்கள் மேடையில் இருக்கிற தருணத்தில் அருண் விஜய் சார் நீங்களும் மேடைக்கு வருமாறு பார்க்குறேன். அவ்வளவு பூரிப்பு, அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுடைய முகத்தில். அந்த ஆசீர்வாதம் இருக்கும் வரை வானம் தான் நமக்கு எல்லை அப்படின்னு சொல்வேன். அருண் விஜய் சார், திஸ் இஸ் யோர் மொமெண்ட் திஸ் ஈவினிங். a few words from you please. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் திரையுலகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், பெரியோர்களுக்கும் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய குடும்பத்தாருக்கும், வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், என் உயிர் துடிப்பான ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நேரமாச்சு, கடைசியாக பேச வச்சுட்டாங்க. தேங்க்யூ சிவா, தட் வாஸ் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் அவரோட வளர்ச்சி சூப்பராக போயிட்டுருக்குமா. அமரன் பார்த்தேன், இட் வாஸ் வண்டர்ஃபுல். கீப் கோயிங். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். 25 years of பாலா சார் அண்ட் வணங்கான். பாலா சார் எல்லாரும், நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சேது வரும்பொழுது எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் பாட்டு அந்த கிளைமேக்ஸ் கொடுத்த இம்பேக்ட் அது வந்து எல்லாருக்கும் எப்படி ஒரு இருந்ததோ அது அதை விட இன்னும் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சினிமாக்குள்ளேருந்து இவங்களெல்லாம் சந்திக்கிற பாக்கியமும் வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அப்போ வந்து நான் சினிமாவுக்குள்ளே வரப்போகிறேன்லாம் தெரியாது, ஆனால் சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பாலா சாரோட படங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்ததெல்லாம் இன்றைக்கி நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டேன். இப்போ கூட அமரன் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னும் போது இது வந்து ஒரு சேட் எண்டிங் இருக்கே, இது வந்து தீபாவளிக்கு வரும்பொழுது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நான் சிலர்கிட்டலாம் சொன்னது வந்து பிதாமகன் தீபாவளிக்கு தான் வந்துச்சு,
படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி நிறைய மித்து இருக்குது, இப்படி இருந்தால் அது ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி நிறைய மித்தை வந்து உடைச்சது வந்து பாலா சாருடைய படங்கள். பாலா சார் மாதிரி இங்கே இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம். நான் கடவுள் படம் பார்த்துட்டு அது கொடுத்த மிரட்சி வந்து இன்னும் பெருசு. எனக்கு அதை விட சூப்பராக இருந்தது வந்து மணி சார் வந்து பாலா சார் பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த படத்தை பார்த்துட்டு வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மணி சார் மாதிரி ஒருத்தர் வந்து அவருடைய ஒர்க்கை பார்த்து மிரண்டு போகிறாங்கன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ரசிகன் நான். அப்போ எனக்கு அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்றத சொல்ல முடியும். ஸோ இந்த நிகழ்வில் பாலா சாரோடைய இந்த 25 ஆண்டு காலம் இந்த பயணம், அவர் தமிழ் சினிமாவில் செய்த அச்சீவ்மெண்ட்ஸ், அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. நான் சாரை வந்து அவனிவன் அப்போ நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். சார் வந்து விஜய் டிவியில் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க. நான் ரொம்ப பயந்து தான் அதை ஹோஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோவை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கூட, சார் எப்படி சார் கேள்விலாம் என்ன மாதிரி சார் கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அது நீங்கள் கேளுங்க, கேட்குறத பொறுத்து அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர்கிட்ட கூட நான் அவ்வளோ பயந்தது கிடையாது. அந்த மாதிரி பயந்து தான் அந்த இன்டர்வியூ பண்ணேன். பட் அப்படி இல்லை, ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிலாம் இருந்த எனக்கு வந்து நான் தேட்டரில் பாலா சார் படம் பார்த்து பாலா சாரோட படத்தை போய் இன்டர்வியூ பண்ணி இன்றைக்கி இந்த நிகழ்வில் நிற்கிறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. 25 ஆண்டுகள், இது இன்னும் 50 ஆண்டுகளும் நிச்சயமாக இதை செலிப்ரேட் பண்ணணும் நம்ம. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கர். பாலா சார் வந்ததுக்கப்புறம் பாலா சார் மாதிரி படம் எடுக்கணும்னு ஊர்லேருந்து கிளம்பி வந்தவங்க ரொம்ப நிறைய பேர். அதுதான் பாலா சார் ஏற்படுத்தின தாக்கம். ஏன்னா ஒரு யுனிக்கான ஒரு திரைமொழி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எதுவுமே அதில் இருக்காது. அதுதான் பாலா சார்னு நினைக்கிறேன். பாலா சார் எவ்வளோ ஹிட்டு, எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்றதை தாண்டி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு எவ்வளோ லெஜெண்டரி டைரக்டர்ஸ், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் எல்லாம் எப்படி உழைக்கிறாங்கன்றதை பார்க்கும்பொழுது தான் எனக்கு வந்து தெரியுது எப்பேற்பட்ட மனிதன் அப்படின்னு சொல்லி, எப்பேற்பட்ட இயக்குனர், என்ன மாதிரியான ஒரு கமாண்ட். இதெல்லாம் தான் பாலா சார் வந்து இந்த 25 ஆண்டுகளில் சேர்த்ததுன்னு நினைக்கிறேன். சேர்த்தது மட்டும் இல்லை, தமிழ் சினிமா கொடுத்ததும் நிறையா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த வணங்கான் பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். இந்த பொங்கலுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு சிறப்பான படமாக இருக்கும். 25 வருஷம் பாலா சார் இந்த திரையுலகில் ஒரு தனி இடத்தை பிடிச்சு அவரோட படைப்புகள் மூலம் மக்கள் மனசில் எப்போவுமே நீங்காத இடம் பிடிச்சு ஒரு கல்ட் டைரக்டர், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு தனி கூட்டத்தையே சேர்த்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க மனசில் இடம் பிடித்திருக்கும் திரு பாலா சாரை தலை வணங்குகிறேன். அவரோட ஒவ்வொரு படத்துலேயும் அந்த முக்கிய கதாபாத்திரங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். அது என்ன பண்ணுறான்னு தெரியல, அந்த கதாபாத்திரத்தை மக்கள் ரசிக்கும்படியாகவும் அவங்கள எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண கூடிய அளவில் இருக்கக்கூடிய விதமாக பாலா சாருக்கு இணை பாலா சார் தான். எனக்கு இத்தனை வருஷம் நான் என்னோடய கலை பயணத்தில் பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் கூட நான் ஒர்க் பண்ணணும், பாலா சார் படம் நான் பண்ணணும்னு அவ்வளோ ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை இன்று வணங்கான் மூலம் கோட்டி என்ற கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்து என் மேல் நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பளித்ததுக்கு மனமார்ந்த நன்றி பாலா சார். நிறைய பேர் சொல்லுவாங்க பாலா சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஐயோ பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார் மாதிரியான ஒரு நல்ல மனசு ஐ திங்க் பார்க்கவே முடியாது. அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் கதாபாத்திரம் இப்படி பிஹேவ் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் மனசில் வச்சுருப்பார். அதை நம்ம அவர் அந்த கிராஃப்டை அவ்வளோ நேசிக்கிறாரு. ஸோ அதே நேசத்துடன் நம்மளும் வந்து அதை உள்வாங்கிட்டு பண்ணோம்னா அந்த கஷ்டமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் பாலா சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்துச்சு. இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பாலா சார். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் வந்து எப்படின்னா ஒரு காமெடி சீன் எடுக்கும் போது சிரிப்பார். அவர் வந்து நம்ம பண்ணுற சின்ன விஷயங்களும் ஒரு சின்ன ஒன்லைனாக இருந்தாலும் அதை அவ்வளோ ரசிப்பார். தன்னோட நடிகர்கள் வந்து பண்ணும் போது ரசிப்பார். அண்ட் ரொம்ப எமோஷ்னலான பர்சன் கூட. ஸோ எனக்கு இத்தனை வருஷம் நான் பண்ண படங்கள் தாண்டி வணங்கான் எனக்கு ஒரு முக்கியமான படமாக நிச்சயமாக இருக்கும். அதை கொடுத்த பாலா சாருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், முக்கியமாக இயக்குனர் மிஷ்கின் சார், இயக்குனர் திரு சமுத்திரகனி சார், அப்புறம் எங்கள் கேர்ள் பேர் ரோஷினி, ரிது அண்ட் மற்ற நடிகர்கள் எல்லாருமே அவ்வளோ அருமையாக பண்ணி இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆல். ஐ திங்க் வி ஆல் ஹேட் அ கிரேட் டைம். பாலா சார் கூட அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஏன்னா அவர் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது.
இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் him. நீங்கள் அந்த மேக்கிங் வீடியோலே பார்ப்பீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்ட்டு. பிகாஸ் எவ்வளோ அழகாக எங்களை எல்லாருமே பார்த்துக்கிட்டாரு. அண்ட் ஐ எம் ஷுர் தட் என்னை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் உங்களை வந்து காட்ட போகிறாரு. அண்ட் ரியலி ரியலி ஹாப்பி. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த படம் கமிட் ஆனப்புறம் முதல் கால் நான் வந்து பண்ணது வந்து சூர்யா சாருக்கு தான். சூர்யா சாருக்கு பண்ணி ஏன்னா இது மாதிரி எனக்கு கேட்குறாங்க கேட்டார். வி தாட் வில் ஃபிக்ஸ் இட். அப்போ ஃபஸ்ட்டு கால் அவருக்கு தான் நான் பண்ணேன். அப்போது 2D ராஜா சார் தான் எடுத்துட்டு என்ன அருண் சூப்பர் விஷயம் நீ பண்ணு செம்மையாக இருக்கும், யூ வில் பி ரியலி ஹாப்பி அப்படின்னாரு. ஸோ அந்த க்ரீன் சிக்னை கொடுத்த சூர்யா சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அந்த வாய்ப்பை நானும் பாலா சாரும் இந்த இணைகிற அந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த இயக்குனர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஐ திங்க் அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி அமேசிங் மியூசிக். இன்னிலேருந்து நீங்கள் எல்லாரும் கேட்க போகிறீங்க, ஒவ்வொரு பாடலும் கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு ஜீவன் இருக்கும். அண்ட் அது ஐ திங்க் இட் இஸ் எலிவேட்டட் த ஃபிலிம் ஸோ மச். தேங்க்யூ ஜிவி ஃபார் த அமேசிங் சாங்ஸ். அண்ட் சாம்சியஸ் wonderful job, and I think they'll be seeing the RR which you have done. Thank you so much Sam. And என்னோட இன்னொரு ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் இந்த படத்தில் முக்கியமாக ஒவ்வொரு ஸ்டண்ட்டையும் ரொம்ப தத்ரூபமாக அமைச்சிருக்காரு. தேங்க்யூ சில்வா மாஸ்டர். ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ ஜனவரி 10 படம் ரிலீஸ் ஆக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். உங்கள் அன்பை வேண்டி காத்திருக்கும் நான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் அருண் விஜய் சார்.